பாதுகாத்துல போயிட்டு ஏறு இல்லாட்டி இறங்குன்னு பாதுகாத்து காலனிக்கும் கோவிலுக்கும் நடுவில் நிப்பாட்டிக்கிட்டு இந்த ஒரு வண்டிக்கு காத்து கிடக்கிறதுல லேடிஸ் கூட காத்து கிடக்காம பிரச்சனையே வருது. 200 டிக்கெட் 300 டிக்கெட் ஏறுறீங்க, அந்த படியில ஏற சொன்னா தப்பா போயிருது. ஆமா, படியில ஏறுங்கன்னு சொன்னேன் இறங்குங்கன்னு சொன்னா அது மாதிரி தப்பா யூஸ் பண்ணுவேன் தப்பா சொன்னேன்னு சொல்றாங்க சார். 200 டிக்கெட் வருது சார் அங்க இருந்து பஸ்ல. இந்த பொண்ணு ஏதோ ஏறுமா கீழே படியில விழுந்துடாமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை தப்பா சொல்லிவிட்டாங்க. அரசு பேருந்துல பயணிச்ச மாணவி ஒருத்தவங்க கிட்ட பேருந்து ஓட்டுநர் படியில தொங்காத மேல ஏறிவா இல்ல கீழே இறக்கி விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னதால மாணவியோட பெற்றோருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. 200 டிக்கெட் வருது சார் அங்க இருந்து பஸ்ல. இந்த பொண்ணு ஏதோ ஏறுமா கீழே படியில விழுந்துடாமான்னு சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல கோவிலூர் நெசவாளர் காலனியை சேர்ந்த மாணவி ஒருத்தங்க காரைக்குடியில இருக்கிற டிஎன்பிசி தேர்வு பயிற்சி மையத்துல படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில நெசவாளர் காலனில இருந்து தமிழ்நாடு அரசு நகர பேருந்துல பயணிக்கும் போது வழித்தடை எண் 3ல கூட்டம் அதிகமா இருந்ததால மாணவியால பேருந்துக்குள்ள போகவே முடியல. இருந்தாலும் படிக்கட்டுல மாணவி பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இத பார்த்த அரசு நகர பேருந்து ஓட்டுநர் விக்னேஷ் பேருந்துக்குள்ளவா இல்லனா கீழே இறங்குன்னு பாதி வழியில பேருந்த நிறுத்தி மாணவிய கீழே இறங்க சொல்லிருக்காரு. மாணவி இருந்தாலும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்காம நெரிசலுக்குள்ள எப்படியோ புகுந்து பேருந்துக்குள்ள போயிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறமா வழியிலேயே மாணவி தன்னுடைய தந்தை கிட்ட தொலைபேசியில நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. மாணவியோட தந்தையும் அவருடைய உறவினர்களும் இதை கேட்டு புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து நகர பேருந்த சிறப்புடிச்சு நடத்துனர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் கிட்ட மாணவி புகார் கொடுத்ததா சொல்லப்படுது. புகாரோட பெயர்ல காவல்துறை விசாரணை நடத்திட்டு வரதாவும் சொல்லப்படுது. இதுல மாணவி எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பேருந்த விட்டு இறங்காம படியில பயணம் செஞ்சது ரொம்பவே தவறு அப்படின்னு ஒரு பக்கம் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.